பீனட் பன்னீர் மசாலா செய்யலாம் வாங்க. அதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு கடாயில் 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது அடியில் கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஹோல் கரம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. 200 கிராம் ஆனியனை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா போட்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. 3 தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 கப் வாட்டர் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. பீனட்டும் கேஷ்யூவும் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். இதில் பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.